குறைகள் இல்லாத மனிதனே இல்லை. கருவறை முதல் கல்லறை வரை செல்லுகின்ற ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது குறைகளோடு வாழ்கிறான், குறைகளோடு பிறக்கின்றான், குறைகளோடு இறக்கின்றான். இப்படி குறைகள் வருகின்ற பொழுது அந்த குறையை நிவர்த்தி செய்து வாழக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த உலகிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இளைஞன் ஒருவன், அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, வேலை கிடைத்திருக்கிறது. ஆனால் அவனுடைய உடலில் ஒரு சிறிய ஊனம். அவனுடைய மூக்கு ரொம்ப சப்பையாக இருக்கும். பார்க்கும் பொழுது சற்று அழகாக இல்லாமல் அசிங்கமாக இருக்கும். அந்த குறையை நினைத்து ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுவான். கண்ணாடி முன்னாடி தலை செய்யும் பொழுது பார்க்கும் பொழுது, எனக்கு ஏன் கடவுள் இப்படிப்பட்ட சப்ப மூக்காவே படைச்சிருக்காரே, எல்லாருக்கும் அழகாக படைச்சிருக்காருன்னு சொல்லி அடிக்கடி அவன் வருத்தப்படுவது உண்டு. தண்ணியே வருத்தி கொள்வான். ஒரு சில நேரத்தில் ஏன் என்னை கடவுள் இப்படி படைச்சிக்க நில நேரம் புலம்புவது உண்டு. இப்படி ஒரு நாள் அவன் ஒரு பூங்காவில் போய் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ தன்னை பற்றி யோசிக்கிறான், உடலை பற்றி யோசிக்கிறான். யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அருகில் ஒரு அழகான பெண், ஒரு 40 வயது மதித்தக்க ஒரு பெண் சிறப்பாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா பாடுறாங்க சத்தமாக. இவன் அந்த பார்க்கில் உட்காந்தவொடனே அதை கேட்குறான், இவ்வளோ அழகாக பாடுகிறாள் என்று அருகில் சென்று பார்க்கிறான். பார்த்தோன்னே நீங்கள் ரொம்ப அழகாக பாடுறீங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல குரல் வளத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞன் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறான். அதே நேரத்தில் நீங்கள் பாடுகிறீர்கள், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். நான் தான் பாருங்கள், எனக்கு சப்பமுக்காவே கடவுள் படைச்சிருக்காரு என்று வருத்தத்தோடு தன்னுடைய குறையை அந்த பெண்ணிடம் சொன்னான். உடனே அந்த பெண்ணானவள் தன்னுடைய கண்ணில் இருக்கிற கண்ணாடியை கழட்டின உடனே பார்த்தா ஒரு கண்ணு குருடு. அப்புறம் பார்த்தா தலையில் ஒரு டோப்போ மாதிரி கழட்டுறாங்க, தலைபூரா வழுக்க, இன்னொரு கால் ஊனம். அந்த கால் செயற்கை கால் பொருந்தியதை கழட்டுகிறார்கள். அப்போ தான் இவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. கடவுள் இவ்வளவு அழகான குரலை கொடுத்திருக்கிறார், பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார், ஆனால் இவ்வளவு ஊனத்தோடு பிறந்திருக்கிறார் என்று இவன் பார்த்து வருத்தப்படுகிறான். ஆனால் அந்த பெண்மணியானவள் சொல்லுகிறார், கடவுள் என்னை ஊனத்தோடு, அதாவது நான் ஊனத்தோடு பிறந்திருக்கிறேன், ஆனால் நான் அதை பற்றி வருத்தப்பட்டதே இல்லை, ஒரு நாளும் வருத்தப்பட்டதில்லை. இந்த அளவுக்கு என்னை கடவுள் வழி நடத்தி இருக்கிறார். ஒருவேளை நான் பிறந்தது ஊனமாக இருந்தாலும் மனதில் எந்த ஊனமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மன நிறைவாக இருக்கிறேன். நான் பாடுகிறேன், எனக்குரிய வருமானம் கிடைக்கின்றது, இதை வைத்து நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அந்த இளைஞனிடம் சொல்லுகிற பொழுது அந்த இளைஞன் வெக்கி தலை குனிகிறான். இவ்வளவு ஊனங்களோடு பிறந்த பெண்ணானவள் இவ்வளவு மகிழ்ச்சியாக, உடலில், அதாவது உள்ளத்தில் ஊனம் இல்லாமல், உடலில் ஊனம் இருந்தாலும் உள்ளத்தில் ஊனம் இல்லாமல் இவ்வளவு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, நான் ஏன் வாழக்கூடாது என்ற கேள்வியை தனக்குள் கேட்டுக்கொண்டு அவன் அதுக்கப்புறம் அவனுடைய குறையை எப்பொழுதுமே கண்டுகொள்ளாமல் தன்னுடைய பணியை செய்கிறான். அவனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. நல்லபடியாக அந்த இளைஞன் வாழ்கிறான். பிரியமானவர், ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இன்றைய நாளில் நிறைய நேரங்களில் நம்முடைய நிறை குறைகளை பற்றி நாம் கவலைப்படுவது உண்டு. நம் உடலில் இருக்கின்ற ஊனங்களை பற்றி நிறைய நேரம் நாம் கவலைப்பட்டிருக்கிறோம். காது கேட்காதது, கண்ணு தெரியாதது, சரியாக தெரியாதது, உடலில் உள்ள வியாதிகளை பற்றி நிறைய வியாதிகள் புதுசாக அன்றைக்கி உடம்பில் இருக்குது. அதுபோல் மன அழுத்தம், இப்படி உடல் வியாதிகள், உள்ள ரீதியான வியாதிகளையும் நாம் நிறைய நேரங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இவைகளை பற்றி நாம் வருத்தப்பட்டது ஒன்று. இவற்றினால் நிறைய நேரங்களில் நம்முடைய தாழ்வு மனப்பானையினால் நாம் ஒடுங்கி விடுகிறோம். ஆனால் இவைகளிலிருந்து நமக்கு நம் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் விடுதலை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையோடு தான் இங்கே எல்லாருமே நம்ம கூடியிருக்கிறோம். இன்றைய நாளில் படிக்கப்பட்ட இந்த புதுமையை நாம் பார்க்கிற பொழுது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு நிறைய புதுமைகளை செய்திருக்கிறார். அந்த புதுமைகளை செய்கின்ற பொழுது நாம் பார்க்கலாம். முதல்ல ஆண்டவர் இயேசு வார்த்தையால் குணப்படுத்துவார், வார்த்தையால் குணப்படுத்துகிறார். வார்த்தையால் குணப்படுத்துகின்ற பொழுது நாம் பார்க்கலாம். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வராங்க. அப்போ தூக்கிட்டு வருகின்ற பொழுது, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட சொன்ன உடனேயே ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொன்ன உடனே எழுந்து நடக்கிறான், எழுந்து நடந்து போகிறான்.
இப்போ வார்த்தையால் ஆண்டவர் இயேசு குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, தூரத்திலிருந்து குணப்படுத்துகிறார். இப்போ எங்கேயோ இருக்கிறான், வந்து அவரிடம் உதவி கேட்கிறார். அதற்கு ஒரு உதாரணம் கூட நாம் சொல்லலாம். குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அந்த அதாவது முடக்குவாதமுற்றத்தால் மிகுந்த வேதனைப்பட்ட அந்த மகனை, தொழுகை கூட தலைவர் அந்த மகனை வந்து கொண்டு வருகிற பொழுது, ஏதாவது அவன் வந்து இந்த மாதிரி முடக்குவாதத்தால் இருக்கிறான், என் மகனை குணப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு நூற்றுவர் தலைவன் அப்போ ஆண்டவரிடம் கேட்கிறான், ஆண்டவரே இது மாதிரி என் மகன் ரொம்ப முடக்குவாதத்தால் முடங்கி கிடக்கிறான், அவனை குணப்படுத்துங்க, என் வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், என் மகன் குணமடைவான் என்ற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்திய உடனேயே அவருடைய நம்பிக்கையை பார்த்த ஆண்டவர் இயேசு ஆச்சரியப்படுகிறார். ஆச்சரியப்பட்டு நீ நம்பியவாறு நிகழும் என்று அவனை அனுப்புகிறார். சொன்ன நேரத்திலேயே அங்கே அந்த மகன் குணமடைகிறான். அப்போ தூரத்திலிருந்து ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை குணப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கலாம், இயேசு தம் கரங்களால் தொடுகிறார், தொட்டு குணப்படுத்துகிறார். தொட்டு குணப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பேதுருடைய மாமியார் காய்ச்சலால் படுத்துக்கின்ற பொழுது போய் கையால் தொடுறார். தொட்ட உடனேயே அவருடைய காய்ச்சல் நீங்கிற்று. அப்போ தொட்ட உடனேயே அங்கே ஆண்டவர் இயேசு தொட்ட உடனேயே அவர் குணம் பெறுகிறார், காய்ச்சல் நீங்கி அவர் நலம் அடைகிறார். இப்படி ஆண்டவர் இயேசு தொடுவதலினாலும் குணம் பெறுகிறார்கள். நான்காவது பார்க்கிற பொழுது ஒரு சில பேர் ஆண்டவரை தொடுகிறார்கள், தொட்டவர்கள் குணம் பெறுகிறார்கள். ஆடையை தொடுறாங்க, உடலை தொடுறாங்க, கையை தொடுறாங்க, பின்னாடி தொடுற, அப்படி தொடுகிற பொழுது அந்த தொடுதலின் மூலமாக அந்த நம்பிக்கையோடு தொடுகிறார்கள், தொட்டு குணம் பெறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு தொடுகிறார், குணம் பெற்றார்கள். அதே போல் நான் ஆண்டவரை தொட்டால், அவருடைய ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன். அதை கூட நாம் பார்க்கலாம். மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் துன்பப்பட்ட பெண் அந்த நம்பிக்கையை உள்ளத்தில் வளர்த்து கொண்டு ஆண்டவரை தொடுகிற பொழுது அங்கே அவர் குணம் பெறுகிறார். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் இது போன்ற புதுமைகள் நடக்கின்றன. ஒன்றொன்றாக நான் உதாரணம் சொன்னேன். இன்றைய நாளில் நடக்கக்கூடிய இந்த புதுமை சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இது ஒரு 3 மூலக்கூறுகளை அடங்கி இருக்கின்றது. முதலாக நாம் பார்க்கலாம், அதாவது இங்கே ஆண்டவர் இயேசு ஒரு பொருளை பயன்படுத்துகிறார். பொருள் என்று சொல்லுகிற பொழுது தன்னுடைய உமிழ்நீர், தன்னுடைய எச்சியை அவர் பயன்படுத்துகிறார், உமிழ்நீரை பயன்படுத்துகிறார். முதல்ல அந்த கூட்டத்திலிருந்து அந்த நபரை, காது கேளாத திக்கி பேசுவருமான அந்த நபரை தனியே அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று தன்னுடைய உமிழ்நீரை முதலாவதாக பயன்படுத்துகிறார். இரண்டாவதாக அந்த உமிழ்நீரை வச்சு நாவை தொடுகிறார். அதுக்கப்புறம் காதை தொடுகிறார், காதையும் தொடுகிறார், நாவையும் தொடுகிறார். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது ஒரு தாரக மந்திரமான ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். அதுதான் இங்கே பீடத்தில் இடப்பட்டு இப்பத்தா, திறக்கப்படு, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சொல்லை அவர் பயன்படுத்தின அரைமைக்கு சொல்லையே இங்கே மார்க்கு நற்செய்தியாளர் பயன்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எப்பத்தா அன்னைக்கு கத்திருப்பார். இன்னைக்கு அதே வார்த்தையை பார்த்து இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார், எல்லாமே திறக்கப்படு. இந்த வார்த்தையை தான் அவர் அன்னைக்கு பயன்படுத்துகிறார். அரைமைக்கு வார்த்தை அப்படியே மார்க்கு கொடுத்துருக்கிறார். அதான் எப்பத்தா, திறக்கப்படு என்று அந்த ஒரு தாரக மந்திரமான ஒரு வலிமை மிகுந்த அந்த சொல்லை ஆண்டவர் இயேசு பயன்படுத்த. இப்படி 3 கூறுகளை பயன்படுத்தி இந்த நிலையில் ஆண்டவர் இயேசு இந்த நபருக்கு ஒரு புதிய வாழ்வை, ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். பெரும்பாலும் யூத சமுதாயத்தில் நோய் என்று வந்தாலே இவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை குத்திடுவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. அவ்வளோ அதுக்கு கலகலப்பாக பேச மாட்டாங்க, உறவு அதிகமாக கொள்ள மாட்டாங்க. ஒரு தனிமையான சூழ்நிலையை தான் பார்க்கலாம். வியாதியஸ்தர்கள் பார்க்கின்ற பொழுது யூத சமுதாயத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. ஆனால் இவனை தனியே அழைத்து கொண்டு அவன் காதும் கேட்கிறது, நன்றாக பேசுகிறான், அந்த தாரக மந்திரத்தை பயன்படுத்தி அவனுடைய உடல் ஊனம், உள்ள ஊனம் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்கிறார். எல்லா நிலையிலிருந்தும் அவனுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார். அந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். அவன் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றார். அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வல்லமையும் அருளையும் ஆசிரியையும் அபரிவிதமாக பெற்று செல்கிறான் அந்த நபர். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய காலகட்டங்களில் நிறைய நேரங்களில் நிறைய கட்டுகளால் நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். பாவ சுமையால் இந்த பாவம் சுமை அழுத்துகிறது, பேராசை நம்மை அழுத்துகிறது, இதெல்லாம் போட்டு நம்மளை போட்டு முடக்கி வைக்கிது. இதிலிருந்து வெளியே வரணும். எப்பத்தான் திறங்க. இந்த தீமையிலிருந்து, பேராசையிலிருந்து, போட்டி பொறாமையிலிருந்து, மன்னிக்காத தன்மையிலிருந்து, இறுக்கமான மனநிலிருந்து வெளியே வரணும். இந்த உடல் ஊனத்திலிருந்தும் உள்ள ஊனத்திலிருந்தும் வெளியே வருகிற பொழுது நிச்சயமாக நாம் புதிய வாழ்வை,
புதிய சிந்தனையை நம்ம வளர்த்து கொள்ள முடியும். அதைத்தான் இந்த நாளிலே இந்த நபருக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்து ஆசீர்வதித்தது போல இன்று நம்மையும் எதிர்பார்க்கிறார். பல்வேறு எண்ணங்களோடு, தேவைகளோடு, இயக்கங்களோடு, நோய் நொடிகளோடு அன்னையை பாதத்தை அணுகுகிற பொழுது நிச்சயமாக எனக்கு இறைமகன் வந்து பெற்றுத்தருவன் நம்பிக்கையிலே இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற முதல்ல நம்ம மாற்றணும். எப்படி அந்த இளைஞன் தனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொண்டு எனக்கு உடல் இப்படி இருக்கின்றது என்று தன்னை வருத்தி கொண்டான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் மனமாற்றம் பெற்றான். இன்றைக்கி நிறைய நேரங்களில் குடும்ப சுமையால், சமூக சூழ்நிலையால், அரசியல் சூழ்நிலையால் நிறைய நேரங்களில் இந்த மாதிரி தீமையான கட்டுகளிலிருந்து நாம் கட்டுண்டு இருக்கிறோம். இந்த கட்டுகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். உடல், உள்ள ஊனம் இவைகளிலிருந்து நாம் விடுவிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த நம்பிக்கை எப்படி இந்த விவிலியத்திலே நாம் பார்த்த இந்த புதுமைகள் எல்லாம் நம்பிக்கையோடு அவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிற பொழுது நம்பிக்கையை பார்த்து அவர்களுக்கு குணம் கொடுக்கிறார். அதே நம்பிக்கையை பார்த்து அன்னை வழியாக ஆண்டவர் இயேசு இன்னைக்கு நமக்கும் உடல் சுகத்தை, உள்ள சுகத்தை, உடல் ஊனத்தை, உள்ள ஊனத்தை நிறைவாக குணப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை நிறைந்த ஜெபத்தை நாம் அளித்து ஜெபிப்போம். ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த இதை கொண்டு வெளியில் வாழணும். நம்முடைய குடும்பங்களில், இல்லங்களில், பணித்தலங்களில் இதே நம்பிக்கையில் வாழ வேண்டும். பிறரை மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். போட்டி பொறாமை இல்லாமல் பிறரையும் வாழ வைக்க வேண்டும். அதைத்தான் ராயப்பர் பேதுரு திருத்தூதர் பணியில் ரொம்ப அற்புதமாக சொல்வார். 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். நல்லது கேட்கிறார். ஆண்டவரிடமிருந்து என்ன பெற்றாரோ, என்ன வல்லமையை பெற்றாரோ, என்ன இறைவார்த்தை பெற்றாரோ அதை நம்பிக்கையால் அறிவித்தார். நிறைய பேர் நம்பினார்கள், வாழ்வடைந்தார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் விவிலியம் படிக்கிறோம், திருப்பலியில் கலந்து கொள்கிறோம், நிறைய நேரங்கள் இறைவார்த்தையை தியானிக்கின்றோம். தியானிப்பதற்கு ஏற்ற வாழ்வை உள்ள குடும்பத்தில், பணித்தலங்களில் வாழ்ந்து சான்று பகர்கிற பொழுது நீர் அப்போ அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து இங்கே வந்து நீ கேட்குற பொழுது இந்த அன்னை உனக்கு நிறைவாக கொடுப்பார். நான் வாழ மாட்டேன், நான் அப்படி தான் செய்வேன், நான் சண்டை போடுவேன், வீட்டில் கெட்ட வார்த்தை போடுவேன், சண்டை போடுவேன், சந்தேக மனப்பான்மையோடு பார்ப்பேன், மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியத்தோடு இருந்து இங்கே வந்து மாதாவே மாதாவே என்ன கொடுப்பாங்களா? கண்டிப்பாக இருக்காது. நீ உன் குடும்பங்களில், பணித்தலங்களில் அதற்கேற்ற நெறிமுறைகளோடு, கட்டளைகளோடு நீர் வாழ்ந்து சான்று பகர்ந்து இங்கு வந்து அன்னையை பார்த்து ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக அன்னை இறைமகன் இயேசுவிடமிருந்து நிறைவாக பெற்றுத்தருவார். அந்த நம்பிக்கையில் நீங்கள் இங்கே கூடி இருக்கின்றீர்கள். ஜெபியுங்கள். நிச்சயமாக உடல் ஊனத்தை, உள்ள ஊனத்தை நமக்கு குணமளிப்பார். அந்த நம்பிக்கையோடு இல்லம் செல்லுங்கள், வாழ்ந்து சான்று பகருங்கள். ஆமீன்.